இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இசை எஃப்எம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இணைந்து வழங்கும் குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்டம் 2024. இடம் கீரா நினைவு மணிமண்டபம், எட்டயபுரம் ரோடு, கோவில்பட்டி. 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் பால் கோமாளி கதை சொல்லுதல் கேளுங்கள். அந்த முட்டையை எடுத்து பொரிச்சு பழைய சோறு சாப்பிட்டு கிளம்புவோம் சொல்லி அந்த குறுக்கக்குள்ள போய் முட்டையை எடுத்து உடனே அந்த முட்டை என்ன செஞ்சா வெளியே எடுத்தா குறுக்க அந்த முட்டையை எடுத்துட்டு அடுப்பு கிட்ட போய் உட்கார்ந்து பாத்திரத்தை வச்சு இந்த முட்டையை பொரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிரட்டை அகப்பை இருக்கு, பெரிய அகப்பை. அந்த முட்டையை உடைச்சு அந்த சிரட்டை அகப்பை, அது கரண்டி, பெரிய கரண்டி, அந்த கரண்டியில விட்டாரா முட்டைக்குள்ள இருந்து கட்டவர்கள் கண்டி ஒரு புள்ளைய டொபுக்குன்னு வச்சுருந்தான். முட்டைக்குள்ள இருந்து என்ன வந்தா கட்டவர்கள் தண்டி ஒரு குள்ளைய அவன் டொபுக்குன்னு கொடுத்தான். பாட்டி ஒரே ஆச்சரியம், கரண்டி எடுத்து பார்த்தா முட்டைக்குள்ள இருந்து வெள்ளைக்கரு இருக்கும், மஞ்சக்கரு இருக்கும். இது என்னடா ஒரு குட்டி மனுஷன் வந்து விடுதான். அப்படி பார்த்து யாரா நீ அப்படின்னு கேட்டா, பாட்டி 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 என்ன பொறிச்சுறாங்க. நான் பாவம் இல்லையா, என்ன உனக்கு உதவிக்கு யாருமே இல்லைல்ல, அதனால என்ன நல்லா குளிக்க வச்சு அந்த பாருங்க வீட்டுல மாடாக்குழி, அந்த மாடாக்குழியில கொண்டு போய் என்ன விட்டு உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நான் உதவி செய்வேன் அப்படின்னு. பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம், இவன் தூண்டு இருக்கான், கட்டவரல் தண்டிதான் இருக்கான். என்னது நம்ம இவ்வளவு உயரமா இருக்கோம், அவன் கட்டவரல் தண்டி இருக்கான், அதுல 2 கண்ணு, மூக்கு, காது எல்லாம் இருக்கு. அவனுக்கு ஆச்சரியம். உடனே என்ன செஞ்சா, அவனை பொறிக்க வேண்டாம்னு சொல்லி அவனை கொண்டு போய் பக்கத்துல கொண்டு போய் குளிக்கிற இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு சீயக்காய் போட்டு தேய்ச்சா உடம்பு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி, வலுவலுன்னு இருப்பாங்க, முட்டைக்குள்ளன்னு வந்திருக்காங்களா, தேய்ச்சி குளிப்பாட்டி அவனை மாடாக்குழியில விட்டுட்டான். உடனே பாட்டி இருந்துச்சா, அவளுக்கு பெரிய கனவு. என்னடா வித்தியாசமா இன்னைக்கு ஒரு முட்டைக்குள்ள இருந்து இப்படி ஒரு மனுஷன் வந்து நமக்கு உதவி செய்யணும்னு சொல்றான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். வழக்கம் போல வேலைக்கு போனா, வீட்டுக்கு வந்தா இவ என்ன சமைக்கிறாளோ அதெல்லாம் அவனுக்கு கொடுத்தா. விதவிதமா சமையல் பண்ணுவா, உலக்கட்டை செய்வா, ஆப்பம் பண்ணுவா, கேப்பப்பூ காய்ச்சுவா, சோள கஞ்சி காய்ச்சுவா. இப்படி பழைய காலத்து நல்ல பாரம்பரிய உணவெல்லாம் நல்லா செய்யக்கூடியவா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப உடம்புக்கு முடியாம ராத்திரி எந்திரிக்கவே முடியல, அப்படியே படுத்துட்டா பாட்டி. அப்படியே படுத்துட்டா, ரொம்ப முடியல பாட்டிக்கு. எந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போக முடியல. உடனே அப்படி திரும்பி பார்த்தா மாடாக்குள்ள உள்ளே அப்படியே பார்த்தான். பாட்டி பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, என்னடா செய்ய சொல்லுவ, இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது போல இருக்கு, என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறா, நடக்கவே முடியல அப்படின்னா. உடனே அவன் என்ன செஞ்சான், பாட்டி கிட்ட ஒடியாந்து அப்படியே மேல அவ மேல ஏறி அவ தோள் மேல உட்கார்ந்துக்கிட்டு பாட்டி கண்ணீரை தொடச்சு, பாட்டி அழாத பாட்டி அழாத பாட்டி, கண்ணீரை தொடச்சு. உடனே பாட்டி சொன்னா, ஒரு நாளைக்கு என்னடா செய்ய முடியும் அப்படின்னு. அதை நான் அப்படி கேட்டேன், நான் சாதாரண ஆள் நினைச்சியா, நான் வயக்காட்டுக்கு போய் விவசாய வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் சம்பளம் வாங்கிட்டு வருவேன். அப்படியா பாட்டி சொன்ன, அப்படிலாம் போகாதடா, ரோட்ல போனீங்கன்னா எவனாவது காலில் நடுப்பு நிமிஷம் போறான், தக்காளி செடி ஆகிட போறான். அவன் பார்த்தான், பாட்டி என்ன அவ்வளவு சாதாரணமான ஆள் நினைச்சே நீ, ஒண்ணும் இல்லை, நீ வீட்டுல இரு, இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து நீ என்னைக்குமே வேலைக்கு போக வேண்டாம், நான் அவ்வளவு சம்பாதிச்சுட்டு வருவேன் அப்படின்னா. இவளுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, அந்த ஓட்டுக்கு அடியில
அந்த காலத்துல இந்த மாதிரி ஓட்டு வீடுலாம் ரொம்ப குறைச்சு, கூரை வீடு தான் அதிகம். அந்த கூரை இருக்கு பாரு, அந்த கூரையில 12 ரூபாய் சொருவி வச்சிருக்கேன்ல, அதை மட்டும் எடுத்து எனக்கு கொடு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. நெல்ல இருக்கிற 12 ரூபாய். உடனே பாட்டி போய் அதை எடுத்து குட்டையை என்கிட்ட கொடுத்தா. குட்டையை இடுப்புல சொருகிக்கிட்டான். கட்டவரை குட்டையை இடுப்புல சொருகிக்கிட்டு வேலைக்கு போனான். அவன் பாட்டேன், பாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான். வயக்காட்டுல பாத்தீங்கன்னா பக்கத்துல தோட்டம் துறவெல்லாம் பார்த்துக்கிட்டே போறான். ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அதிசயமா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா கத்தரிக்காய் செடி நிறைய முளைச்சிருக்கு, கத்தரிக்காய் தோட்டம். இந்த பக்கம் பார்த்தா நிலக்கடலை விளைஞ்சிருக்கு. நிலக்கடலையை புடுங்குறாங்க, செடியில அடியில நிலக்கடலை. இவருக்கு அதிசயமா இருக்கு. பார்த்தான், கொஞ்சம் நிலக்கடலை எடுத்தான், உடைச்சு பார்த்தா உள்ள முத்து மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அவனுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கத்தரிக்காவை பார்க்கறான், உடைய கவுத்தி வச்ச மாதிரி அது ராகல இருக்கு. அப்படிதானே இருக்கு, உடைய கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. மனசுக்குள்ள பாட்டு வந்துச்சு. உடனே பாட்டு பாடிக்கிட்டே கிளம்புறான். எப்படி பாட்டு பாடினா தெரியுமா? நீங்களும் என் கூட பாடுறீங்களா? அவன் பாடின பாட்ட 4 பேரும் பாடுவோமா? அவன் அந்த தோட்டத்தை பார்த்து பாடினா, கத்தரிக்காய்க்கு கொடை பிடிக்க கத்து கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு? நல்லா பாடுறீங்களா? அழகா பாடுறீங்களா? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய தின்ன கொடுத்தது யாரு? அந்த பனை ஓலைக்குள்ள காத்த நினைச்சு ஒழிச்சு வச்சது யாரு? இப்படியா விதவிதமா பாட்டு பாடி போய்கிட்டே இருந்தான். மகிழ்ச்சியா. ஆனா அந்த ஒரு பெரிய வயக்காட்டுல நடுக்க ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருந்தார். அவர் யார் தெரியுமா? நாற்காலியை குடுக்கீங்களா? அந்த வயக்காட்டுல இந்த மாதிரி நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருந்தார். அவர் தான் அந்த வயக்காட்டுக்கு கூட சொந்தக்காரர். அவர் தான் பணையார். அவர் உட்கார்ந்துருக்கார். 50 ஏக்கரு மாப்பிள்ளை சம்பா நெல்லு விளைஞ்சு நிக்கி, அறுக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சா? எல்லாரும் வேலை கிடக்கு. ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க, 60 பேர் இருக்காங்க, வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. உடனே பண்ணையார் சொன்னார், சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னா. உடனே அங்க எல்லாருக்கும் பெரிய வேலைக்காரியா ஒரு பாம்படம் போட்ட ஒரு பாட்டி நின்னா. எப்போதுமே நெல் அறுவடை ஆரம்பிக்கும் போது கிராமத்துல குலவை போட்டு ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குலவை எப்படி போடுவாங்க தெரியுங்களா? நான் போட்டா திரும்பி போடுவீங்களா? அந்த பாம்படம் போட்ட கிளவி குலவை போட்ட அப்படி குலவை போட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து குலவை போட்டு அறுவடை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே நம்ம கட்டவரத்துல இருக்காங்க, அவன் நேரா பண்ணையார்ட்ட போனான். பண்ணையார அப்படின்னு. பண்ணையாருக்கு யாரு கூப்பிட்டுதான்னு தெரியல. அவன் கட்டவரத்துல தெரியாம இருக்கான். அவன் புல்வெளியில உள்ள உட்கார்ந்து இருக்கான். உடனே பண்ணையார் பார்த்தேன், யாரு அது? பண்ணையார் என் பேரு கூப்பிடுறது செவட்டு பண்ணையார் காது கேட்கலையா? பண்ணையார் பார்த்தேன், என்ன யாரு அப்படி சொல்றது அப்படின்னு. உடனே பண்ணையாரு கோவம் வந்து தேடி பார்க்காரு, கீழே நிக்காங்க. உடனே அவன் அப்படியே தூக்குனாரு. யாரு தூக்குனாரு? கட்டையில தூக்குனாரு. கட்டை விரல் பிள்ளையில தூக்குனாரு. பிள்ளையில தூக்கி இந்த கையில வச்சார், இந்த கையில வச்சார். யாரு ராணி? எங்க இருக்கு வந்திருக்க? அவன் அதெல்லாம் தேவையில்லை, நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னா. எதுக்குல வந்திருக்க? உடனே பிள்ளைய சொன்னான், 50 ஏக்கர் நெல் விளைஞ்சிருக்கல, அந்த நெல்லை பூரா அறுத்து நான் ஒத்தையிலேயே அவ்வளவு 50 ஏக்கர் நிலத்து நெல்லை நான் அறுக்க போறேன். இந்த 60 பேர் உங்களுக்கு தேவையில்லை, நான் ஒத்தையிலேயே செஞ்சிருவேன் இந்த வேலையை. பண்ணையார் ஒரே சிரிப்பு. பிள்ளையா
என்னடா விளையாட்டு காட்டுதா? கட்டவரல் தண்ணி இருந்துக்கிட்டு 50 ஏக்கர் நெல்லை அறுத்துருக்கியா நீ அப்படின்னு கேட்டவன் அவன் சொன்னான், மறுபடியும் சொல்ல 60 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு ஆளு கூலி கொடுத்தா போதும். பண்ணையாருக்கு ஒரே அங்க யாரா அந்த 60 பேரையும் வயக்காட்டுக்கு வெளியே போய் நிக்க சொல்லு. அவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க. உடனே இந்த உள்ளே இருக்கிற இறக்கி விட்டாரு. ஏய் நீ வேலையை ஆரம்பி அப்படிங்க. உள்ளே சொன்னா சும்மா ஆரம்பிச்சுனா வேலையை முடிச்சா எனக்கு என்ன கூலி கொடுப்பி அப்படின்னு. பண்ணையார் சொன்னாரு, நீ என்ன கேட்குறியோ தாரம் ஆரம்பினோம்னா அவன் ரொம்ப பெருசால எனக்கு கூலி வேண்டாம், நெல்லை பூரா அறுத்து முடிச்சோம்னா போன வாரம் உங்க வயக்காட்டுன்னு ஒரு 50 ஏக்கர் அறுத்து குவிச்சிருக்கீங்கல்ல, பெரிய அம்பாரமா நெல், அந்த நெல்லுல கொஞ்சத்தை என் காது நிறைய அளந்து போடுங்கண்ணா. எனக்கு காசு பண்ண வேண்டாம், அந்த நெல் போன வாரம் அறுத்து போட்டிருக்கீங்கள பெரிய அம்பாரமா, அதுல கொஞ்சம் நெல் அளந்து என் காதுல போட்டா போதும் அப்படின்னா. உடனே குள்ளே சொன்ன உடனே பண்ணையாருக்கு மறுபடியும் பயங்கர சிரிப்பு, ரொம்ப சந்தோஷம். டேய் வேலையை ஆரம்பி அப்படின்னு. உடனே குள்ளே என்ன செஞ்சான் தெரியுமா? பாட்டி என்ன கொடுத்து விட்டா? பன்னருவா கொடுத்து விட்டால. பன்னருவாளை பார்த்துருக்கீங்களா நீங்க? பன்னருவாளை எடுத்து இடுப்புல இருந்து எடுத்து வயக்காட்டுல இந்த வரப்புக்கு வந்து நின்னான். பன்னருவாளை குறுக்க பிடிச்சான். குறுக்க பிடிச்சு நெல் வளர்ந்துருக்குல, இவன் உள்ள ஓடுனான் பாரு. குட்டு 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 இந்த வரப்புக்கும் அந்த வரப்புக்கும் குள்ளைய வேக வேகமா மின்னல் வேகத்துல ஓடுதான். நெல் அறுத்து 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 விழுது. அப்படியே பண்ணையார் பார்க்காரு, இப்படி இப்படி பார்க்காரு. அவன் மின்னல் மாதிரி போயிட்டு வாரான் அறுவலை பிடிச்சு. கடைசியா காலையில ஆரம்பிச்சு 2 மணி நேரத்துக்குள்ள 50 ஏக்கர் நிலத்துல உள்ள நெல்லையும் குள்ளைய அறுத்து போட்டான். பண்ணையாருக்கு ஒரே ஆச்சரியம், இவன் சாதாரணமான ஆள் இல்ல, ரொம்ப சிக்கலான ஆளு, இவனை ஜாக்கிரதையா வடியறிப்பு வச்சிருந்த முடிவு பண்ணி பண்ணையார் என்ன பண்ணாரு? வேலைக்காரரை கூப்பிட்டாரு. அருமையா செஞ்சுட்டாயா வேலைய, இந்த குள்ளையரை மாதிரி பெரிய ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு கூப்பிட்டாரு. கை தட்டின உடனே அவர் வீட்டுக்கு வேலைக்காரர் வந்தார். வந்த உடனே அவர் காது நிறையா நெல் அளந்து போட்டு அவரை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. உடனே குள்ளைய என்ன செஞ்சான்? கட்டவரல் குள்ளைய காதுல நெல் போடணும்ல, நின்றுக்கிட்டு இருந்தா நெல் போட முடியாதுல்ல. உடனே அவன் என்ன செஞ்சான்? நான் ஓரமா இப்படி ஒரு சாச்சு படுத்துக்கிடுறேன், என் காதுல நெல் அளந்து போடுங்கன்னு சொன்னான். சொன்ன உடனே வேலைக்காரர் போன போய் இவன் காது, இவனே ஆளு கட்டவரல் தண்ணி இருக்கான், இவன் காது முனிவுண்டு காது, அதுல என்ன நெல் பிடிச்சிட போதுன்னு அம்பாரத்துல இருந்து அப்படி ஒரு 5-6 நெல் எடுத்துட்டு வந்து அவன் காதுக்குள்ள போட்டான். போட்ட உடனே காதுக்குள்ள போட்ட உடனே குள்ளைய லேசா அப்படி காதை அப்படி ஆட்ட ஆட்டி விட்டான். நெல்லு காதுக்குள்ள போயிடுச்சு. காது நிறையல. ஐயா காது நிறையல, காது நிறைய போடணும், அதுதான் பண்ணையார் சொன்ன உத்தரவு, போடுங்க அப்படின்னு. மறுபடியும் இவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாரு. மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, காதுக்குள்ள போட்டாரு. காதை அப்படியே குலுக்கிட்டான். குடு 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 குடு. 2 கை அள்ளி போட்டாரு, 4 கை அள்ளி போட்டாரு, 5 கை 8 கை 10 கை அள்ளி அள்ளி நெல்ல காத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட போட புள்ளைய காதை ஆட்டிக்கிட்டே இருக்கான். காத்துக்குள்ள நெல்லு போய்கிட்டே இருக்கு. கடைசியா பண்ணையார் சொன்னார், என்னையா இது கயிற்று அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு உலக்குல அள்ளி போடியா அப்படின்னாரு. ஒரு உலக்கு நேரா போய் உலக்கு எடுத்துட்டு வந்து நெல் அள்ளிட்டு வந்து மறுபடி காத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க? புள்ளைய காத்துக்குள்ள அந்த உடனே இப்படி சாச்சி வச்சுக்கிட்டு உடனே மறுபடி காத்த குலுக்கி விட்டான். உள்ள போச்சு. என்னடா அது? என்னைய உலக்க வச்சு ஒரு நாளையை வச்சு அள்ளி போடியா அப்படின்ட்டாங்க. நாளை எடுத்துட்டு போய் நெல் இழந்துட்டு வந்து நாளைக்குள்ள குடு 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 குடுன்னு போட்டேன். அப்பவும் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கான், உள்ள போய்கிட்டே இருக்கு. பண்ணையார் சொன்னாரு, இது பத்தலையா, ஒரு மரக்காவை எடுத்து அள்ளி போடியா. பெரிய மரக்கா, அதை போய் நெல் எடுத்து வந்து மரக்காலை வச்சு அந்த அணி காத்துக்குள்ள போட்டாங்க. மறுபடியும் காத்துக்குள்ள உள்ள போயிட்டே இருக்கு. மரக்கால அளக்க காத்துக்குள்ள போட, மரக்கால அளக்க காத்துக்குள்ள போட
பெரிய அம்பாரம். அவ்வளவு நெல்லையும் அளந்து உள்ள போட்டாச்சு. காத்துக்குள்ள நெல் போய்கிட்டே இருக்கு. போன வாரம் அறுத்து குமிச்ச பெரிய அம்பாரமே காலி ஆயிடுச்சு. பண்ணையார் அப்படியே பார்த்தாரு. அவ்வளவு நெல்லை வாங்கிட்டா அப்படின்னு அழ ஆரம்பிச்சார். உடனே குட்டையன் சொன்னா, பண்ணையாரையா வருத்தப்படாதீங்க, என்ன செய்யணும் அப்படின்னு. நல்லா இருப்ப போயிட்டு வா அப்படின்னு. பிள்ளைன்னு சொன்னா, அப்படியெல்லாம் போக மாட்டேன், உழைச்சவன் காசு வாங்கவெல்லாம் விட மாட்டேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட நெல் அவ்வளவுதானே இருக்கு, அதை வாங்கிட்டேன். அடுத்த அறுப்புக்கு சொல்லி விடுங்க, மிச்ச கூலியே என் காது நிறைக்கு. உங்கள்கிட்ட நெல் அவ்வளவுதானே இருக்கு, அதை வாங்கிட்டேன். அடுத்த அறுப்புக்கு சொல்லி விடுங்க, மிச்ச கூலியே என் காது நிறைய நெல் அளந்து போடாம விட மாட்டேன், போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்புனான். கிளம்பி நேரம் எங்க போனான், பாட்டி வீட்டுக்கு போய், பாட்டி கூரை வீட்டுல இருக்காள்ல, நேர கூரை மேல ஏறினான். கூரை மேல ஏறி கூரைய லேசா பிரிச்சு விட்டான். பிரிச்சு உள்ள பார்த்தான், பாட்டி இருந்தா. பாட்டி அப்படின்னா, வெளியே வா, நான் நிறைய நெல்லு கொண்டு வந்திருக்கேன், வீட்டுக்குள்ள போட போறேன் அப்படின்னா. என்னடா இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெளியே வந்துட்டான். வெளியே வந்து வாசப்படியில நிக்கிறா. குள்ளையன் கூரையை திறந்துட்டு காதை சாத்திக்கிட்டு காதை ஆட்ட 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 காதுக்குள்ள இருந்து நெல் வந்துகிட்டே இருக்கு. வீடே நிறைஞ்சிருச்சு. உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி இனி தினசரி வேலைக்கு போண்டாம், இனிமே அடுத்த வருஷம் திரும்பவும் நான் வேலைக்கு போவேன். பண்ணையாரு பாதி தான் கொடுத்துருக்காரு கூலி, இன்னும் மீதி கொடுக்க வேண்டியிருக்கு, வாங்காம விட மாட்டேன். அப்படியா, இவ்வளவு நெல் பண்ணையார் கொடுத்தாரா அப்படின்னு அந்த பிள்ளையார தூக்கி அவருக்கு முத்தம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டா பாட்டி. ஆதரவே இல்லை, ஆள் இல்லைன்னு நினைச்சோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன மகன் வரவே இல்லை. ஆனா இந்த வளர்ப்பு பிள்ளை எப்படி நமக்கு சந்தோஷமா நமக்கு உதவி செய்யறான்னு சொல்லி அவர் என்ன செஞ்சா, அவர் கேட்ட பண்டமெல்லாம் செஞ்சு கொடுத்து அவர் மாடா கோயிலை விட்டு பாட்டி இருந்தாருன்னு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கட்டவரலுக்குள்ளே இருக்காமல, அவனை கூட்டிட்டு வரட்டுமா, பாக்கலா நீங்க எல்லாம், பாக்கலா பாப்பமா, நான் கூட்டிட்டு வரேன். என்ன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி. கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும்